குமார் ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். ஒரு குடியானவரின் பிள்ளை தெய்வ பிள்ளையாக மாறிய கதை எத்தனை உள்ளங்களை மாற்றப் போகிறதோ. விவரம் அறியாத பிராயம் முதல் ராம் சுரத் குன்வரிடம் ஏதோ ஒரு தேடுதல் எப்பொழுதும் இருந்தது. தன் தாயிடம் ராமனின் கதையும் கிருஷ்ணனின் கதையும் ஹனுமனின் கதையையும் கேட்ட அந்த இளம் பிள்ளைக்கு தேடுதல் இன்னும் அதிகரித்தது. கங்கையை பிரதிட்சணம் செய்யும் சாதுக்களின் அனுபவமும் கபாடியா பாபாவுடன் கிடைத்த சத்சங்கமும் அந்த தேடுதலை புதுப்பித்து சிருஷ்டி ரகசியம் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணாமூச்சி ஆடின. அன்பிலும் சேவையிலும் தியாகத்திலும் வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க அவர் பெரும் முயற்சி செய்தார். இந்த மானுட வாழ்வில் தனது பங்கு என்ன என்று கேள்வி அவரை விடாது தொடர்ந்தது. காசியில் விஸ்வநாதர் சந்நிதியில் ஏதோ தோன்றியது. அது ஒரு சிறிய ஜோதியாக புலப்பட்டது. தனது வாழ்வின் நோக்கத்தை அது சுட்டி காட்டியதாக பின்பு வெகுகாலம் கழித்தே அவர் புரிந்து கொண்டார். சாதுக்களின் அரவணைப்பும் கபாடியா பாபாவின் பேரருளும் தனது வாழ்வுக்கு ஒரு புதுவிதமான அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது என நினைத்தார். துளசி ராமாயணமும் பகவத்கீதையும் ராமதீர்த்தர், ராமகிருஷ்ணர் மற்றும் விவேகானந்தரின் உபதேசங்களும் புராண இதிகாசங்களும் அவரது சிந்தனையை வளமாக்கின. அனைத்திலும் ஒரு அடிப்படை உண்மை இருப்பதை அவர் கண்டுகொண்டார். அந்த உண்மைதான் குரு தான் தேடுவதும் குருவைத்தான் என்பதை உணர்ந்தார். குருவின் அருளில்தான் தெய்வ சாட்சாத்காரம் சாத்தியமில்லை. கபாடியா பாபாதான் தன் குரு என முதலில் ராம் சுரத் குன்வர் நினைத்தார். கபாடியா பாபாதான் தனது குருவெனில் அவர் ஏன் தனக்கு தீட்சை அளிக்கவில்லை என்ற கேள்வி அவருள் எழுந்தது. அன்பான மனைவி, அருமையான குழந்தைகள், வளமான வருமானம், சமுதாயத்தில் பெருமையும் அந்தஸ்தும் இருந்தும் தன் குறிக்கோளான குரு கடாட்சத்துக்காக ஏங்கினார். தன் வாழ்வையே அதற்காக அர்ப்பணிக்க தீர்மானித்தார். 1947 வருடம் கபாடியா பாபாவின் திருப்பாதங்களில் சரணடைய ராம் சுரத் குன்வர் நர்தரா விரைந்தார். தான் குருவென நினைத்திருந்த கபாடியா பாபாவின் திருவடி பணிந்து நின்றார். தனக்கு மந்திர தீட்சை அருளி தன்னை சிஷ்யனாக அங்கீகரிக்க வேண்டினார். கபாடியா பாபா சிரித்தபடி, உன் குரு தெற்கே இருக்கிறார் என்று கூற ராம் சுரத் குன்வர் திகைத்து போனார். உன் குருவை தெற்கே தேடி கண்டுபிடி. குருவின் அருளன்றி பகவத் சாட்சாத்காரம் கிடையாது என கபாடியா பாபா ராம் சுரத் குன்வருக்கு தெளிவுபடுத்தினார். கபாடியா பாபா ராம் சுரத் குன்வரின் தலையாய பணி தெற்கில் திருவண்ணாமலையில் இருக்கிறது என்ற இரகசியத்தை அறிந்திருந்தார். மகரிஷி ரமணரை பற்றியும் அவரது உபதேசங்களை பற்றியும் கபாடியா பாபா ராம் சுரத் குன்வரிடம் விவரமாக கூறியிருக்க வேண்டும். மகரிஷி ரமணரின் ஸ்தலமான திருவண்ணாமலை கஷேத்திரத்தை பற்றியும் கபாடியா பாபா அவரிடம் கூறியிருக்க வேண்டும். திருவண்ணாமலை சென்று ரமண மகரிஷியை தரிசிக்க ராம் சுரத் குன்வர் ஆவல் கொண்டார். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தர் இருப்பதும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். ரமண மகரிஷியோடு ஸ்ரீ அரவிந்தரையும் பாண்டிச்சேரியில் தரிசனம் செய்யலாம் என்ற எண்ணத்தில் 1947 முதன்முறையாக ராம் சுரத் குன்வர் தெற்கே பயணம் மேற்கொண்டார். சென்னை மாநகரம் வந்து அங்கிருந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். அருணாச்சலமலை தன் முழு தோற்றத்தையும் காலை கதிரவன் ஒளியில் ஜொலித்தபடி அவருக்கு தரிசனம் தந்தது. மலை தரிசனம் ராம் சுரத் குன்வருக்கு மன அமைதி தந்தது. ரமண மகரிஷி ஆசிரமம் செல்லும் வழியை கேட்டறிந்து வேகமாக நடந்தார். ஆசிரமம் சென்றடைந்தார். ரமண மகரிஷி பழைய தரிசன அறையில் பக்தர்களோடு அமர்ந்திருந்தார்.
தனது துணிமணிகள் இருந்த பையை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு ராம் சூரத் குன்வர் தரிசன அறைக்குள் நுழைந்தார். அறையில் மங்கலான வெளிச்சம் பரவியிருந்தது. அங்கு மூலையில் ஒரு திண்ணையில் ரமண மகரிஷி சாய்ந்து அமர்ந்திருந்தார். கௌபீனம் மட்டுமே அணிந்திருந்த அந்த மகான் பார்வையின் தீட்சண்யம் அவரது தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. உள்ளே நுழைய ராம் சூரத் குன்வர் மகரிஷி முன் சென்று சாட்சாத் மகரிஷி முன்னே சென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். ஐயனே, உன் திருவடியே சரணம் என்று வந்துள்ளேன். எம்மை ஆட்கொண்டருள்வாய் சுவாமி. மௌனமாக ராம் சூரத் குன்வர் பிரார்த்தித்தார். மென்மையான புன்னகையால் ராம் சூரத் குன்வர் மௌனமான பிரார்த்தனையை ரமண மகரிஷி செவிமடுத்தார். அவரது அருட்கடாட்சம் ராம் சூரத் குன்வரின் மீது படர்ந்தது. மகரிஷி முன்னே ராம் சூரத் குன்வர் அமர்ந்து கொண்டார். அறை முழுவதும் தெய்வீகம் பரவியிருந்தது. பரபிரம்மம் சொரூபமாக இருந்த மகரிஷியிடமிருந்து பேரானந்தமும் ஆழ்ந்த அமைதியும் பிரவாகமாக பாய்ந்து வந்த அனைவரையும் மூழ்கடித்தது. மகரிஷியின் கண்கள் தன்னை நோக்கியே அருள் பாலிப்பதை ராம் சூரத் குன்வர் உணர்ந்தார். அவரது கண்கள் அவரறியாமலே மூடிக்கொண்டன. மகரிஷியின் பார்வை அவரை உள்முகமாக அழைத்துச் சென்றது. சற்று நேரத்தில் ராம் சூரத் குன்வர் மறைந்து விட்டார். அவரது உடல் அங்கே கிடந்தது. உடலில் உள்ள உணர்வுகள், புத்தி, மனம் அத்தனையும் பறிக்கப்பட்டு விட்டதைப் போல் உணர்ந்தார். தான் விடுதலை அடைந்து அண்டப் பெருவெளியில் அந்த மகாசக்தியுடன் இரண்டர கலந்து விட்டதைப் போல் உணர்ந்தார். இதுதான் ஆழ்நிலை தியானமோ? அந்த தியானம் மகரிஷி முன்னால் எந்த முயற்சியும் எடுக்காமல் இயல்பாகவே ராம் சூரத் குன்வருக்கு கைகூடியது. வெகு நேரம் கழித்து கண் திறந்து பார்த்த ராம் சூரத் குன்வர் மகரிஷி தன்னையே பெருங்கருணையோடு பார்ப்பதை அறிந்தார். அவர் மெய் சிலிர்த்தது. மகரிஷி மௌனமாக மென்மையாக ராம் சூரத் குன்வர் மட்டும் அறியுமாறு புன்னகைத்தார். ராம் சூரத் குன்வர் கண்ணீர் மல்க கைகூப்பி தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்தபடியே மகரிஷியை நமஸ்கரித்தார். மகரிஷி ராம் சூரத் குன்வரை அங்கீகரித்து அருள் பாலித்தார். முதல் சந்திப்பிலேயே மகரிஷியின் பேரருளை ராம் சூரத் குன்வர் பெற்றார். தரிசன நேரம் முடிந்தது. ஆசிரமத்திலேயே அவருக்கு ஒரு சிறிய அறை ஒதுக்கப்பட்டது. சில நாட்கள் ஆசிரமத்திலேயே கழித்தார். மகரிஷியை தரிசனம் செய்ய முடியாத நேரங்களில் ராம் சூரத் குன்வர் மலையில் சஞ்சாரம் செய்தார். ரமண மகரிஷி தவம் செய்த விருபாக்ஷி குகை, ஸ்கந்தாசிரமம் என செய்த எல்லா இடங்களையும் தரிசனம் செய்தார். இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். யோகி ராம் சூரத்குமார். ஜெயகுரு ராயா.